வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கான ஒரு பதிவு இது. நீங்கள் நியமன தேர்வுக்கு படித்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதல் பதிவில் நாம் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாரையும் பார்த்தோம். அதை ஒரு தடவை அப்படி முன்னோட்டம் மாதிரி பார்த்துட்டு யுரேனஸ்லேருந்து திரும்ப படிக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பெருவெடிப்பு அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. பெருவெடிப்பு நடந்ததுனால தான் அண்டம், பேரண்டம் எல்லாம் உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் கேலக்ஸி உருவாச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பெருவெடிப்பு உருவதுனால தான் பேரண்டம் உருவாச்சு. பேரண்டத்தோட இன்னொரு பேர் தான் பிரபஞ்சம்னு சொன்னாங்க. பிரபஞ்சத்தை பற்றி படிக்கிறது தான் காஸ்மாஸ் வியல்னு சொல்லியிருக்கோம். எல்லாத்தையுமே நீங்கள் முதல் பதிவில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக தெரியும். ஒரு ரிவிஷன் தான் இது. சரி, பேரண்டம் எப்போ உருவாச்சு? அதுக்கு ஒரு கால அளவு சொல்கிறாங்க, 15 பில்லியனுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் விண்மீன் திரள் உண்டாச்சு. விண்மீன் திரள் உருவானது பேரண்டத்துக்கு அப்புறம் 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம். அப்போது 10 பில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி தான் கேலக்ஸி உருவாயிருக்கு. சரி, கேலக்ஸியோட நம்ம மில்கி வேல தான் நாம் இருக்கோம். இதே மாதிரி இன்னும் 2 கேலக்ஸி நமக்கு பக்கத்தில் இருக்குது, பக்கத்து வீடு மாதிரி இருக்குது. அது பேர் என்ன? ஆண்ட்ரோமேடா. அடுத்து மெஹலனிக் கிளவுட்ஸ் அப்படின்னு 2 கேலக்ஸி, இன்னும் 2 கேலக்ஸி இருக்குது. அந்த 2 பேரையும் கூட தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சூரிய குடும்பம்ங்கிறது சோலார் அப்படிங்கிற லத்தீன் சொல்லேருந்து வந்துச்சு. சோலார்னா சூரிய கடவுள்னு அர்த்தம். சரி, சூரிய குடும்பம் தோன்றுனது 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. அடுத்து சூரியனை பற்றி கொடுத்துருக்காங்க. சூரியனை பற்றி முக்கியமாக எழுதிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 99.8% சூரிய குடும்பத்தில் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்கிறது நம்ம சூரியன் தான். பேலன்ஸ் 0.2% தான் பாக்கி எல்லாரும். அதோட வெப்பநிலை பார்த்திங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ். அதில் என்னென்ன வாயுக்கள் இருக்குதுன்னு கேட்பாங்க. ஹீலியம் மற்றும் ஹைட்ரஜனோட எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இது இல்லாமல் சூரியனோட ஒளி பூமி அடையிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்பாங்க. 8.3. இதெல்லாம் தான் முக்கியமானது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் இதெல்லாம். கோள்னா என்ன? கோள்னாலே சுற்றி வருபவர்னு அர்த்தம். யாராவது உங்கள் வீட்டில் அடிக்கடி வெளியில் போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் கோள்னு வச்சுருங்க. கோள் அப்படின்னா என்ன மீனிங்? சுற்றுபவர் அப்படின்னு அர்த்தம். இந்த 8 கோள்களில் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுற்றுது. 2 தான் கிளாக் வைஸ் சுற்றுது. அது எதுனா வெள்ளி மற்றும் யுரேனஸ். அடுத்து கோள்கள் பற்றியும் பார்க்கலாம். புதன்கிறது ரொம்ப சிறிய கோள். ரோமானிய தூதுவர் பேரில் தான் வச்சுருக்கோம். மெர்க்குனி அப்படிங்கிறது. இதில் மனிதர்கள் வசிக்க முடியாது. பகல் நேரத்தில் ரொம்ப வெயிலாகவும் இரவு நேரத்தில் ரொம்ப குளிராகவும் இருக்கிறது தான் புதன் கோள். வெள்ளி ரொம்ப வெப்பமான கோள். இது சூரியன்லேருந்து 2வதாக இருக்குது. இதையும் பூமியையும் இரட்டை கோள்கள்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெண் கடவுள். அடுத்து பூமியில் தான் பூமிக்கு தான் எந்த கிரேக்க கடவுளோ ரோமானிய கடவுளோ பெயர் வைத்து அழைக்கப்படாத கோள் எதுனா அது பூமி தான். இதோட விட்டம் கொடுத்துருக்காங்க. 12714 விட்டமும் துருவ விட்டமும். நிலநடு கோட்டு விட்டம் 12756 இருக்குது. இதோட சுற்றுற ஸ்பீடு 30 கிலோமீட்டர், வினாடிக்கு 30 கிலோமீட்டர். செவ்வாய் அப்படிங்கிறது 4வதாக இருக்குது. இது அளவில் புதனுக்கு அடுத்த 2வது கோள் எதுன்னு கேட்டாலும் செவ்வாயை தான் சொல்லணும். இது பாருங்கள், இதில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால இது சிவப்பு நிறமாக இருக்குது. பனிக்கவிகைகள் இதில் தான் காணப்படுது. இதுக்கு 2 துணைக்கோள்கள் இருக்குது. பூமிக்கு 1 இருக்குது. புதனுக்கும் வெள்ளிக்கும் துணைக்கோள்களே கிடையாது. அடுத்து செவ்வாய்க்கு அப்புறம் வியாழன் தான் முதன்மை கடவுள்னு சொல்கிறாங்க. ரோமானிய முதன்மை கடவுள் வியாழன் சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள். வியாழன் தான் சூரியன்லேருந்து 5வதாக இருக்குது. வியாழன் முதன்மை கோள்னு அழைக்கிறோம். இது மிக வேகமாக சுழலக்கூடியது. இதுக்கு துணைக்கோள்கள் அதிகமாக இருக்குது. மிக அதிகமான துணைக்கோள்களை கொண்டது எது அப்படின்னாலும் வியாழன் தான் சொல்லணும். அதில் இருக்கிற யூரோப்பா, கனிமீடு இதெல்லாம் அதோட துணைக்கோள்கள். அடுத்து சனி பார்க்கலாம். சனிக்கு மட்டும் 62 துணைக்கோள்கள் இருக்குது. சூரிய குடும்பத்துலேருந்து இது 2வது பெரிய கோள். இது ரோமானிய வேளாண்மை கடவுளால் அழைக்கப்படுது. இதோட துணைக்கோளில் ஒன்று தான் டைட்டன். இந்த டைட்டன் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா பூமியில் இருக்கிற மாதிரியான சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்டு இருக்குது. வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுறது எது அப்படின்னாக்கா டைட்டன் தான். அடுத்து யுரேனஸ். நாம் இப்போது யுரேனஸ்லேருந்து தான் படிக்க போகிறோம். இது வரைக்கும் படித்ததை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. படிக்கிறத விட ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சரி, முன்னாடி இருக்கிற பதிவு பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. சோஷியல் படிக்கணும் அப்படின்னா SGT சமூக அறிவியல் அப்படிங்கிற பதிவில் படிக்க ஆரம்பிங்க.
எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வார்த்தைகளை கேட்டாலே படிக்கிற மாதிரி இருக்கும். யுரேனஸ் அப்படின்னா உருளும் கோள். வில்லியம் ஹர்ஷல் என்ற வானியல் அறிஞர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சாரு. சூரியன்லேருந்து 7வதாக இருக்குது. இதில் மீத்தேன் வாயு இருக்குது. இது பச்சை நிறமாக இருக்குது. மீத்தேன் வாயு இருக்குது, அதனால தான் இது வந்து பச்சை நிறமாக இருக்குது. எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்கலாம். யுரேனஸ் வந்து 1781 1781 ரெண்டு பக்கமும் 1 போட்டுட்டு நடுவில் 7 8ன்னு எழுதுனா யுரேனஸ் வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டுபிடிச்சது வில்லியம் ஹர்ஷல் என்ற வானியல் அறிஞர். அதாவது தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எது அப்படின்னு கேட்டாலும் யுரேனஸை தான் சொல்லணும். இது சூரியன்லேருந்து 7வதாக இருக்குது. சரி, இதுக்கு என்ன துணைக்கோள்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு எத்தனை துணைக்கோள்கள் இருக்குது? இது வந்து விண்கடவுளான யுரேனஸ் என்று அழைக்கப்படுகிறது. யுரேனஸ் வந்து விண்கடவுளாம். அது என்ன விண்கடவுள்? இந்த கோளில் வந்து மீத்தேன் வாயு அதிகமாக இருக்குது. இது கிரேக்க கடவுள் பெயரால் அழைக்கப்படுகிறது. ஒன்று மட்டும்தான் கிரேக்க கடவுள், அது யுரேனஸு. அதை தான் வந்து தொலைநோக்கியால் கண்டுபிடிச்சிருக்காங்க. தொலைநோக்கியால் கண்டுபிடிச்சது யுரேனஸு. அதுக்கு தான் வந்து கிரேக்க கடவுளோட பேர். பாக்கி எல்லாத்துக்குமே வந்து ரோமானிய கடவுள் பெயர் தான். பூமிக்கு மட்டும் எந்த கடவுள் பெயரும் கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, இக்கோளும் தன் அச்சில் கடிகார சுற்றில் சுற்றி வருது. வெள்ளியும் யுரேனஸும் சேமு. இதுக்கு எத்தனை துணைக்கோள்கள் இருக்குது அப்படின்னா 27 துணைக்கோள்கள் இருக்குது. அதில் டைட்டானியாங்கிறது தான் முக்கியம். சனியோட துணைக்கோள் வந்து டைட்டன், யுரேனஸோட துணைக்கோள் வந்து டைட்டானியா. சரி, அடுத்து நெப்டியூன் பற்றி பார்க்கலாம். நெப்டியூன் ஒரு குளிர்ந்த கோள். ஆமாம், தூரமாக இருக்கப்போ குளிர்ச்சியாக தான் இருக்கும். 8வதாக இருக்குது. சூரிய குடும்பத்தில் இது 8வதாக இருக்குது. மிக தொலைவில் இருக்குது. ரோமானிய கடல் கடவுளின் பெயர் வைக்கப்படுறது. கிரேக்க விண்கடவுளுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது ரோமானிய கடல் கடவுளின் பெயரை கொண்டு இக்கோளில் பலத்த காற்று வீசுது. 14 துணைக்கோள்கள் இருக்குது. நெப்டியூனுக்கு எத்தனை துணைக்கோள்கள்? 14 துணைக்கோள்கள். நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னா டிரைட்டன். டைட்டன் அப்படின்னா சனி, டிரைட்டன் அப்படின்னா நெப்டியூன், டைட்டானியா அப்படின்னா யுரேனஸ். புரியும்னு நினைக்கிறேன். துணைக்கோள்களை வச்சு கோள்களை மேட்ச் பண்ண கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு படித்து வச்சுக்கோங்க, எந்த மாதிரி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி. அடுத்து, நெப்டியூன் சூரியனிலிருந்து மிக தொலைவில் உள்ளதால் மிகவும் குளிர்ந்து காணப்படுது. இந்த கோளில் காணப்படும் நீலம் மற்றும் வெள்ளை நிறமானது யுரேனஸ் கோளிலிருந்து இதை வேறுபடுத்தி காட்டுது. யுரேனஸ் வந்து பச்சை நிறமாக இருக்கும். நெப்டியூன் எப்படி இருக்கும்? வெள்ளை நிறமாக இருக்குமா? வெள்ளை நிறமாக இருக்கும். இதில் காணப்படும் நீலம் மற்றும் வெள்ளை நிறம் தான் வந்து யுரேனஸ் வேறு, நெப்டியூன் வேறுன்னு காட்டுது. அடுத்து நாம் குறுங்கோள்கள் பற்றி பார்க்க போகிறோம். நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருட்களை என்னென்னு சொல்கிறோம்? குறுங்கோள்கள்னு சொல்கிறோம். அவை மிகவும் குளிர்ந்து ஒளி இல்லாமலும் காணப்படுகின்றன. கோள வடிவில் காணப்படும் இவை கோள்களைப் போல இல்லாமல் தமது சுற்றுப்பாதையில் குறுகலாக போகுது. அதனால தான் வந்து ப்ளூட்டோவை வந்து குறுங்கோளாக கோள்கள்லேருந்து பிரித்து குறுங்கோள்களுக்கு கொண்டு போயிட்டாங்க. முன்னாடி 9 இருந்தது இல்லை, இப்போ ப்ளூட்டோவை குறுங்கோளில் சேர்த்துட்டாங்க. குறுங்கோள்களோட பேர் பாருங்கள்: ப்ளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக் மற்றும் ஹவுமியா போன்றவை சூரிய குடும்பத்தில் காணப்படும் 5 குறுங்கோள்கள் ஆகும். சூரிய குடும்பத்தில் எத்தனை குறுங்கோள்கள் இருக்குது? 5 இருக்குது. அதோட பேரும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, நிலவு பூமியின் துணைக்கோள். நிலவை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம். கோள்களை சுற்றி வரும் விண்பொருட்கள் துணைக்கோள்கள்னு சொல்கிறோம். பூமியின் ஒரே துணைக்கோள் நிலவு. நிலவு தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரமும் புவியை சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரமும் ஒன்று தான். அது ஏறக்குறைய 27 நாட்கள் 8 மணி நேரம் ஆகும். நிலவிற்கு வளிமண்டலம் கிடையாது. இதன் காரணமாக விண்கற்களின் தாக்கத்தால் இதன் மேற்பகுதி அதிக அளவில் தரைக்குழி பள்ளங்கள் காணப்படுது. நிலவு பூமியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நிலவு பூமியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது பூமியின் 1/4 பங்கே அளவுடையது. மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருளும் நிலவு தான். அடுத்து சிறுகோள் பார்க்கலாம். குறுங்கோள்கள் எத்தனை இருக்குது? 5. இப்போ நம்ம சிறுகோள்கள் பார்க்க போகிறோம். சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருட்களை சிறுகோள்கள் எனப்படும். செவ்வாய் மற்றும் வியாழன் அருகே கோள்களுக்கு இடையே தான் வந்து சிறுகோள் மண்டலம் காணப்படுகிறது. அவை அளவில் மிகவும் சிறியதாக இருப்பதால் கோள்கள் என அழைக்கப்பட முடியல. அதனால் அதை குறுங்கோள்கள் என்றும் அழைக்கிறோம். குறுங்கோள் மண்டலம் எங்கே இருக்குது? செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையே இருக்குங்கிறது முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்து, வால் விண்மீன்கள், அதாவது வால் நட்சத்திரம்.
தலை மற்றும் வால் பகுதியை கொண்டதாக இது காணப்படும். திடப்பொருளாக ஆன தலைப்பகுதி பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டுள்ளது. அதன் வால் பகுதி வாயுக்களால் இருக்கும். பூமிக்கு அருகில் 76 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது ஹேலி வால் விண்மீன். கடைசியாக எப்போ வந்துச்சு? 1986ஆம் ஆண்டு வானில் தென்பட்டது. இது மீண்டும் 2061ஆம் ஆண்டு விண்ணில் தோன்றும். 76 வருஷத்துக்கு ஒரு முறை வர்றது தான் வந்து ஹேலி வால் விண்மீன். அடுத்து விண்கற்கள் மற்றும் விண்வீல் கற்கள் பார்க்கலாம். சூரிய குடும்பத்தில் காணப்படும் சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகளால் ஆனது தான் வந்து விண்பொருட்கள் விண்கற்கள்னு சொல்கிறோம். இந்த விண்கற்கள் புவியோட வளிமண்டலத்தை அடையும் போது உராய்வின் காரணமாக எரிய ஆரம்பிச்சிடும். ஒளிர்வதால் ஒளிரும், அதாவது உராய்வுனால அது ஒளிருது. அதுதான் வந்து எரி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரத்தை தாக்கும் விண்கற்கள் என்னன்னு சொல்கிறோம்? விண்வீல் கற்கள்னு சொல்கிறோம். வளிமண்டலத்திலே ஒளிர்ந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா அது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த வளிமண்டலத்தையும் தாண்டி உள்ளே வந்து விழுது, பூமியில் வந்து விழுது அப்படிங்கும்போது அது விண்வீல் கற்கள்னு சொல்கிறோம். அடுத்து பூமியின் இயக்கம். சூரியனை காலையிலோ மதியமோ அல்லது மாலையிலோ கவனித்தால் அது ஒவ்வொரு இடத்துலையும் மாறி போகும் இல்லையா? அது வந்து நம்ம பூமியோட சுழற்சியை காட்டுது. இடைவிடாமல் சுற்றி வருவதே இதற்கு காரணம். நமது கண்களுக்கு சூரியன் நகர்வதை போன்று தோன்றினாலும் உண்மையில் நாம் தான் வந்து வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பூமி சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருவதால் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்காக போகிற மாதிரி நமக்கு தெரியுது. பூமியின் சுழற்சியை பற்றி புரிந்து கொள்ள அதன் வடிவத்தை பற்றியும் சாய்வை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும். பூமியோட வடிவமும் சாய்வையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பூமி கோள வடிவமாக இருக்குது. இது தன் அச்சில் சுழலுது. புவியின் வடதுருவத்திலிருந்து புவி மையத்தின் வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோட்டை தான் என்னன்னு சொல்கிறோம்? புவியின் அச்சு எனப்படும். புவி தனது அச்சில் எவ்வளவு சாய்ந்துள்ளது? 23 டிகிரி சாய்ந்துள்ளது. தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. தன் சுற்றுவட்ட பாதையை 66 கோணத்தை இந்த சாய்வு ஏற்படுத்துகிறது. சுற்றுவட்ட பாதையில் 66 கோணத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இது 23 சாஞ்சிருக்கிறதுனால 66 கோண சாய்வை இது ஏற்படுத்துது. எப்படி சுழலுது அப்படின்னா, புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவதை சுழலுதல் என்றும், மேற்கிலிருந்து கிழக்காக சுழலும் புவியானது ஒரு முறை சுழலுவதற்கு 23 மணி நேரம் 56 நிமிடம் 4.09 வினாடிகளை பூமி எடுத்துக்கொள்கிறது. புவி ஒரு முறை சுழலுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தை ஒரு நாள்னு அழைக்கிறோம். புவி சுழலுவதற்கு காரணமான புவி சுழல்றதுனால தான் என்ன தோன்றுது? இரவு பகல் ஏற்படுது. புவி கோள வடிவமாக உள்ளதால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய வெளிச்சம் பூமியின் ஒரு பகுதியில் மட்டுமே படுது. அப்பகுதியை நம்ம பகல்னும் படாத பகுதியை இரவுன்னு சொல்கிறோம். சரி, இவ்வாறு புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்குது இல்லையா? ஒரு பாலை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் இருட்டாகவும் இன்னொரு பக்கம் வெளிச்சமாகவும் இருக்கு இல்லையா? அந்த பிரிகிற இடம் இருக்குல்ல, படாத இடத்துக்கு ஒரு கோடு படும் இல்லையா? அந்த கோட்டை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம்? ஒளிர்வு வட்டம்னு சொல்கிறோம். ஒளிப்படாத பகுதியையும் ஒளிப்படும் பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு தான் என்னன்னு பேர்? ஒளிர்வு வட்டம்னு பேர். அடுத்து, புவி தன் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் நகர்வையே சுற்றுதல் என்கிறோம். சுழலுதல்னா தன்னை தானே சுற்றிக்கிறது. சூரியனை சுற்றி வருது அப்படின்னா சுற்றுதல்னு அர்த்தம். புவி வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுதுன்னு படித்தோம். புவி ஒரு முறை சூரியனை சுற்றி வர 65 ப்ளஸ் ஒரு கால் நாட்கள் ஆகிறது. 1/4 நாட்கள் ஆகிறது. இது தோராயமாக 365 நாள்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அந்த கால் நாளை விட்டுறோம். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாளாக சேர்த்துக்கிறோம். ஒரு வருடம் என்று அழைக்கப்படுது. மீதமுள்ள அந்த கால் நாட்கள் இருக்கு இல்லையா, அதை 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நாளாக சேர்த்துக்கிறோம். அப்போ தான் வந்து பிப்ரவரி மாதத்தில் கூடுதலாக ஒரு நாளை சேர்த்துக்கிட்டு 29ன்னு வச்சுக்கிறோம். அந்த வருஷத்தை தான் என்னென்னு சொல்கிறோம்? லீப் வருடம் என்று அழைக்கிறோம். புவி தன் அச்சில் சாய்ந்து சூரியனை சுற்றி வருவதால் என்ன நடக்குது? பருவ கால மாற்றங்கள் தோன்றுகிறது. கடைசி வரி மிக முக்கியமான வரி. சூரியனை சுற்றி வருது, தன்னோட அச்சில் சாய்ந்து சுற்றுறதுனால தான் நமக்கு பருவ காலங்கள் ஏற்படுது. புவி சூரியனை சுற்றி வருவதால் மார்ச் 21ஆம் தேதி முதல் செப்டம்பர் 23ஆம் தேதி வரை 6 மாதங்கள் வந்து பூமியோட வட அரைக்கோளத்தில் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படுது. அச்சமயத்தில் தென் அரைக்கோளங்கள் சூரியனிடமிருந்து விலகி காணப்படுது. அடுத்த 6 மாதம் இதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து வட அரைக்கோளத்துக்கு வந்து
சூரியன் விலகி காணப்படும். அடுத்த செப்டம்பர் 23ஆம் தேதி வரை மார்ச் 21ஆம் தேதி வரை பூமியின் தென் அரைக்கோளம் சூரியனை நோக்கியும் வட அரைக்கோளம் சூரியனிடமிருந்து விலகியும் காணப்படும். இவ்வாறு புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனை சுற்றி வருவதால் சூரியன் நிலநடுக்கோட்டிற்கு வடக்காகவும் தெற்காகவும் நகர்வதை போன்ற தோற்றத்தை நம்ம பார்ப்போம். சூரியனை பார்த்திங்கனாக்கா தோன்றதை பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் சூரிய வெளிச்சத்தை பார்க்குறவங்க, சூரிய உதயத்தை பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும். அது வட அரைக்கோளத்துக்கும் தென் அரைக்கோளத்துக்கும் இப்படி மாறி மாறி போயிட்டு வரோம். அது என்னமோ ஒரே இடத்துல தான் இருக்குது, நாம தான் மாறி மாறி போயிட்டு வரோம். இவ்வாறு புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனை சுற்றி வருவதால் சூரியன் நிலநடுக்கோட்டிற்கு வடக்காகவும் தெற்காகவும் நகர்வதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துது. இதன் காரணமாக மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 நாட்கள் நிலநடுக்கோட்டு பகுதியில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழும். சூரியனோட கதிர்கள் நிலநடுக்கோட்டு பகுதியை கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக மீட் பண்ணும் 2 நாள். அது எப்பப்போ? மார்ச் 21, செப்டம்பர் 23. மார்ச் 3ஆவது மாதம் இல்லையா, 2, 1, 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்டம்பருக்கு 23 போட்டுருங்க. செப்டம்பர் 2, 3 ஆகிய நாட்களில் சந்திக்குது. சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழும். அதனால் பூமியின் அனைத்து பகுதிகளிலும் பகல் மற்றும் இரவு பொழுது சமமாக காணப்படும். இந்த நாளை தான் என்னன்னு சொல்கிறோம்? சம பகலிரவு நாட்கள்னு சொல்கிறோம். சம பகலிரவு நாள் எது? சூரிய கதிர்கள் நிலநடுக்கோட்டு பகுதியை செங்குத்தாக சந்திக்கிற நாட்களை தான் சம பகலிரவு நாட்கள்னு சொல்கிறோம். இது சம பகலிரவுங்கிறது இது ஸ்டேட்மெண்ட்டு. அதோட ரீசன் என்ன? கதிர்கள் ஸ்ட்ரெயிட்டாக மீட் பண்ணுது அப்படிங்கிறது தான் அதோட ரீசனு. இதுபோன்று ஜூன் 21ஆம் நாள் கடகரேகை மீது சூரியன் செங்குத்தாக கதிர்கள் விழுவதால் வட அரைக்கோளத்தில் அந்நாள் மிக நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும். வட அரைக்கோளத்தில் மிக நீண்ட பகல் பொழுது ஜூன் 21. அதே மாதிரி தென் அரைக்கோளம் நீண்ட இரவை கொண்டிருக்கும். இப்போது ஜூன் 21 இந்த பக்கம் அதிகமாக இருந்தால் அந்த பக்கம் கம்மியாக இருக்கும். இந்த நிகழ்வு கோடைக்கால கதிர் திருப்பம் என்றும் அழைக்கப்படுகிறது. கோடைக்கால கதிர் திருப்பம் என்னைக்கு அப்படின்னா ஜூன் 21. அன்னையிலேருந்து திரும்ப அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். கடகரை மீது சூரியன் செங்குத்தாக விழுறதுனால நீண்ட பகல் பொழுது இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பகல் பொழுது குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால தான் அது என்னென்னு சொல்கிறாங்க? கோடைக்கால கதிர் திருப்பம்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 22ஆம் தேதி மகர ரேகையின் மீது சூரியன் செங்குத்து கதிர்கள் விழுகின்றன. இந்த நிகழ்வு குளிர்கால கதிர் திருப்பம். கோடைக்கால கதிர் திருப்பம் அப்படிங்கிறது ஜூன் 21. குளிர்கால கதிர் திருப்பம் அப்படிங்கிறது டிசம்பர் 22. அப்போது இரவு பொழுது அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் தென் அரைக்கோளத்தில் பகல் பொழுது நீண்டு காணப்படும். வட அரைக்கோளத்தில் நீண்ட இரவை கொண்டிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். அடுத்து புவிக்கோளம் பாறைக்கோளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புவிக்கோளம் பாறைக்கோளம் நீர்க்கோளம் வளிமண்டலம் உயிர்கோளம்னு 5 கொடுத்துருக்காங்க. 5 கோளங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. புவிக்கோளம் அப்படின்னா என்னென்னாக்கா உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு பாறை நீர் வளிமண்டலம் இதெல்லாம் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இது பாறைக்கோளங்கிறது கிரேக்க சொல்லேருந்து வந்துச்சு. லித்தோஸுங்கிற கிரேக்க சொல்லேருந்து தான் பாறைக்கோளங்கிற வார்த்தை வந்துச்சு. அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கிரேக்கம். நீர்க்கோளம் கிரேக்க சொல்லு. ஹைட்ரோங்கிற கிரேக்க சொல்லேருந்து வந்தது தான் நீர். ஹைட்ரோ அப்படின்னா நீர், அதை வச்சு சொல்லிடுவீங்க. ஆனால் அது கிரேக்க சொல்லுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரி அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது வளிமண்டலங்கிறது அட்மோ என்ற கிரேக்க பதத்திலிருந்து வந்தது. அப்போ கிரேக்கரும் ரோமானியரும் தான் நிறைய வானிலை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க போல். அவங்க பேரை தான் சொல்லியிருக்கு நிறைய. கிரேக்கரு ஒரே ஒரு கிரேக்க பேர் எதுக்கு? யுரேனஸ்க்கு. ஏன்னா யுரேனஸ் தான் தொலைநோக்கி மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட கோள். சரி, அட்மோ என்ற கிரேக்க பதத்திற்கு வளி அல்லது காற்று என்று பொருள். புவியை சுற்றி காணப்படுறதுனால இதை சொல்கிறோம். நைட்ரஜன் 28%, ஆக்சிஜன் 21% முதல் காணப்படுது. அடுத்து உயிர்கோளம். பாறைக்கோளம் நீர்க்கோளம் மற்றும் வளிமண்டலம் ஆகியவற்றோடு தொடர்புடைய உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அதனால் இதை உயிர்கோளம்னு சொல்கிறோம். பயோ அப்படின்ற கிரேக்க சொல்லேருந்து தான் உயிர் என்று பொருள்படும் உயிர்கோளம் வந்துச்சுன்றதை கொடுத்துருக்காங்க. இந்த பயோனா உயிர்கோளம் அப்படிங்கிறதோட இந்த லெசன் முடியுது. பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் லெசன் முடிஞ்சிருச்சு. தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.